கொஞ்ச நேரம் வேத வசனத்தை தியானிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று சொல். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம். அவர் சொல்லிட்டு ஒரு நாள் மனஸ்தாபப்படவே மாட்டார். ஐயோ சொல்லிட்டோமே அப்படின்னு மனஸ்தாபப்படுறதுக்கோ, ஐயோ சொல்லிட்டேன்னா இதை எப்படி செய்ய போகிறோனே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்முடைய ஆண்டவர் யோசிக்கிறவர் அல்ல. அவர் பொய் சொல்லுகிற தெய்வமும் அல்ல, மனமாறுகிற ஆண்டவரும் அல்ல. எதை சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறார். எதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப இதை நான் சொன்னேன், நிறைவேற்றினேன் என்ற வார்த்தை. சில ஆசீர்வாதங்கள்லாம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 34லிருந்து 36 வசனம் வரைக்கும் வாசித்தா பல ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லுகிறத ரிப்பீட்டடாக நீங்கள் அதெல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்க. இதை நான் சொன்னேன், இதை நான் நிறைவேற்றுவேன். எசேக்கியேல் 37:14 வாசித்தால் பரிசுத்த ஆவியானவரை குறித்த காரியம். நான் இதை உங்கள் மேலே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்பதாக. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 24லிருந்து 28 வசனத்தை வாசித்தாலும் அதுலேயும் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, உலக ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறார். இதை நான் சொன்னேன், இதை நான் நிறைவேற்றி தருவேன் என்பதாக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்கிற தெய்வம். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரோ அது எல்லாவற்றையும் இந்த மாதம் செய்கிறதில்ல, சுதந்தரிக்க போகிறீர்கள். நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எதெல்லாம் வாக்கு பண்ணாரோ, நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன், ஈசாக்குக்கு சொன்னேன், யாக்கோபுக்கு சொன்னேன். ஆமாம், யாக்கோபுக்கிட்ட சொல்லும்போது உங்கள் தகப்பனாய் ஆபிரகாம் ஈசாக்கு சொன்னதை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று எப்படி சொல்லி வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க பண்ணினாரோ, மோசேட்ட சொல்லும்போது, யோசுவாட்ட சொல்லும்போது எப்படியெல்லாம் கர்த்தர் நான் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் தேவனுக்கு நான் எதெல்லாம் சொன்னேனோ அதெல்லாவற்றையும் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் என்றார். யோசேப்புக்கு ஒரு காரியத்தை சொன்னார், தரிசனமாக காண்பித்தார். அதை சரியாக 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் நிறைவேற்றினார். எதை சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றி கண்கள் காணும்படி தேவன் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களுக்கு சொன்னதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவேற்றுவா, சுதந்தரிப்பீர்கள், கண்கள் காணும்படி தேவன் செய்வார். ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 42ஆம் வசனத்தில் அங்கே இயேசு லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்றுவிட்டு இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் பிதாட்ட. பிதாவே, நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, இந்த ஜனங்கள்லாம் விசுவாசிக்கும்படி நான் இதை சொன்னேன். சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் எல்லாம் விசுவாசிக்கும்படி. எசேக்கியேல் 17:24 சொல்கிறாரு, உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்து தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துவேன், பட்டு போனதை செழிக்க பண்ணுவேன், தலைக்க பண்ணுவேன், தலைச்சதை பட்டு போக பண்ணுவேன். இதை எல்லாவற்றையும் வெளியின் விருட்சங்களுக்கு தெரிய வரும். அப்போ எல்லாரும் இதை பார்க்கணும். ஆண்டவர் செய்கிற காரியத்தை எல்லா கண்களுக்கு முன்பாக காண்பிப்பேன்றாரு. இயேசு எதை சொல்கிறார், இதை ஏன் சொல்கிறேன்னா எல்லா ஜனங்களும் விசுவாசிக்கணும், எல்லா கண்களும் பார்க்கணும். இந்த
மாதம் ஆண்டவர் நமக்கு செய்கிறத எல்லா கண்களும் காணும்படிதான் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் யோசுவாவுக்கு மோசே மூலியமா உபாகமம் 31:7 சொல்றார், யோசுவா 3:7 சொல்றார், யோசுவா 4:14 சொல்றார். அதை செய்து முடிச்சிட்டார். 3:31:7 நான் உன்னை மேன்மையா வைப்பேன்னு எல்லா கண்களுக்கு முன்பா சொல்றார். ஆனா 3:7 நான் உன்னை மேன்மையா வைக்கிறத இந்த ஜனங்கள் இன்னைக்கு பார்ப்பாங்கன்னு சொல்றத 4:14 இன்றைக்கு கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினதை சகல ஜனங்களும் கண்டு மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கும் பயந்து நடந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாசம் எதை சொல்றாரோ அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். நீங்க மட்டுமா பார்ப்பீங்க? எல்லா கண்களும் கண்கள் காணும், இல்ல எல்லா விருட்சங்களும் பார்க்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிற. இதுல முக்கியமான ஒரு காரியத்தை லாசரு கல்லறைக்கு முன்னாடி இருந்து சொல்றாரு. மார்த்தாள் மரியாள்லாம் வந்து அழுகிறாங்க, இயேசுவும் கண்ணீர் விட்டார். அப்போ இது எப்படி ஆகும்? 4 நாள் ஆச்சு ஆண்டவரே நாருமேன்னு சொன்ன உடனே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், கல்லை எடுத்து புரட்டி போடுங்க, அதனால தான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ 4 காரியம் சொன்னேன். விசுவாசம், மார்க் 11ஆம் அதிகாரம், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயின்னு சொன்னாலும் அது விழுந்து போகும். ஆனால் எப்படி விசுவாசிக்கணும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு ஒன்று சொன்னேன். 2வது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எல்லாமே கண்டினியூட்டி தான். விசுவாசம், அதுக்கப்புறம் சந்தேகம், அதுக்கப்புறம் நின்று ஜெபம் பண்ணும்போது ப்ரேயர் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெபத்துக்கு அப்புறம் இன்னொன்று சொன்னேன், என்னது? அப்போ உங்க ஜீவியத்தில் எல்லாமே தொடர்ந்து ஒன்று ஒன்றா வரணும். இயேசுவே விசுவாசித்தா மட்டும் போதாது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேன்னா அந்த ஜெபம் வந்து ஆண்டவரோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் பேராவது குறை இருந்துச்சுன்னா மன்னிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ மன்னிக்கணும். இந்த 4 காரியம் சொன்னேன். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வசனத்தை வாசிட்டு இருந்துக்கும் போது விசுவாசத்தை பற்றி பேசலான்னு அப்படின்னு என் மனசுக்குள்ள அப்படி யோசிச்சுட்டே வேத வசனத்தை தரம்னா என் ஆவியில் தெளிவாக சொல்கிறாரு, சந்தேகம் இந்த காரியத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேச என் ஆவியில் ஏவினார். சந்தேகம் ரொம்ப டேஞ்சரஸ் இல்லை? ஆமாம். இது இருந்துச்சுன்னா கர்த்தர் நிறைவேற்றுவேன்னு சொன்னாலும் நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிதானே வசனம் இருக்கு. யாக்கோபு 1:6-7 வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைச்சு கூட பாத்துறாதப்பா மனசுல. இதெல்லாம் வந்துடும், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் இந்த மாதம் பார்த்துருவேன், எல்லா கண்களுக்கு முன்பாக என்ன உயர்த்துறத ஆசீர்வதிக்கிறத அதெல்லாம் நீ நினைச்சு கூட பார்த்துறாத, மனசுல கூட யோசித்துறாதங்கிறாரு. யாரை பார்த்து? சந்தேகப்படுகிற நபர்களை பார்த்து. வேதத்தில் சந்தேகப்பட்ட பல பேர் வேதத்தில் இருக்கிறார்கள். ஒரு 4 பேரை நான் உங்க முன்னாடி நான் நிறுத்துறேன். அதுக்கு முன்னாடி சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு சில இடத்துலலாம் சொல்றாரே, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30-31 வசனம், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். பாருங்களேன், இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் தெரியும். இயேசு கடலின் மீது நடக்கிறார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே நீயே, ஆனால் நானும் இந்த கடலின் மீது நடக்க எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னோன்னா வா அப்படின்ட்டார். கடல்ல காலை வச்சாரு, சூழ்நிலையை பார்த்தாரு, ஐயரே நான் மடிந்து போகிறேன். இப்போ காற்று கடல் இதெல்லாம் பார்த்து பயந்து மனுஷன் உள்ள அமிழ்ந்து போயிட்டாரு. பயப்படுற மனுஷனை பார்த்து இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? பயப்படாதுன்னு சொல்லியிருக்கணும். பயப்படாத, கடலை பார்த்து பயப்படாதப்பா, அலையை பார்த்து பயப்படாத, காற்றை பார்த்து பயப்படாத, எல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாது. ஏன்னா இயேசு அடிக்கடி சொல்லியிருக்கிறாரே பயப்படாதங்கிற வேர்டை.
ஆனா பேதுருவுக்கு மாத்திரம் சொல்றாரு, ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? என்னது? பயப்படாதன்னு சொல்லல. நம்ம இதை பயம் நினைக்கிறோம். சில சூழ்நிலையை நீங்கள் பயம், அப்படி பயத்தினால இப்படி ஆயிடுச்சோ, நான் மூழ்கி போயிட்டனோ, பயத்தினால இதை நான் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேனோ, பயத்தினால இதை பிரச்சனை என்னை பயமுறுத்தி. இல்லை, பயம் இல்லை, சந்தேகம். என்னது? சந்தேகம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து அதுதான் சொல்றாரு, ஏன் சந்தேகப்பட்டு இருக்க? நான் நடக்கிறேன்ல, கம், விசுவாசமா இரு. சந்தேகப்பட்டிருக்கீங்களா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். இயேசு பரமுக்கு ஏறப்போகிறார். அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ, இயேசுவை பார்த்தாலும் சிலருக்கு என்னதான் இருக்கு? சந்தேகம் இருக்கு. ஆமா, எவ்வளவுதான் சிலருக்கு சர்ச்சைக்கு வரட்டும், எவ்வளவுதான் நிய பாஷை பேசட்டும், ஆவியிலே நிரம்பினாலும், இயேசுவே பார்த்தாலு, இயேசு கையை பார்த்த ஆட்கள், காயங்களை பார்த்த ஆட்கள், தரிசனமா பார்த்தாலும் இன்னும் சிலரோ சந்தேகப்பட்டார்கள். லூக்கா 12:29-31 பாருங்க. இயேசு போதனை பண்றார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். அதுக்கு முந்தின வசனம் எல்லாம் என்ன இருக்கு? சாலமோன் அந்த வசனத்தை வாசிச்சேன். காட்டு புஷ்பங்களை பாருங்க, வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். பிள்ளை என்ன படிக்க வைப்போம், பிள்ளை எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்து வைப்போம், பிசினஸ் எப்படி பார்ப்போம். ஹலோ, இதெல்லாம் நம்ம சந்தேகம்தான் சொல்றாரு ஆண்டவர். வேற எதுமா சொல்றாரு? இது எப்படி நடக்குமோ, இது எப்படி ஆகுமோ, ஃபேமிலியோட எதிர்காலம், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும் தானே பைபிள் இருக்கு. எப்படி? நாளைய தினம் யாருக்காக கவலைப்படுமா? நாளைக்கு காலையில நான் எழும்புறதுக்குள்ள நாளைக்கு எனக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு வெனஸ்டே காலையில எழும்பி இவன் என்னத்தை சாப்பிட போகிறான், இவன் என்ன ட்ரெஸ்ஸை போட போகிறானோ, ஐயோ இவன் எனக்கு என்ன கொடுக்கணும், இவன் எங்கே போக போகிறானோ, நாளைக்கு யாருக்காக கவலைப்படுமா? பக்கத்தில் பார்த்து சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காக கவலைப்படுறதுக்கு நாளைக்கு ஆள் ஒரு நீங்கள் நாளைக்கு கவலைப்படுறீங்க, நாளை தானே உங்களுக்காக கவலைப்படும் இருக்கு. சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஏன் நல்லா இருக்குல்ல இந்த வசனம், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நம்ம என்ன நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு எப்படி டீசல் போட்டுடலாமா, நாளைக்கு பேமெண்ட் பண்ணிடலாமா, நாளைக்கு இந்த லோனை கட்டிடலாமா, இந்த பிள்ளைக்கு எக்ஸாம் வருதே, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கேட்டிருக்கேன், இது வாங்கி கொடுக்கணுமே, இன்னைக்கு பாடு ஓகேப்பா, நைட்டு 2 தோசையை சாப்பிட்டோமா, இல்லைன்னா சோறை போட்டு பழைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டோமா, ஊற வச்சு சாப்பிட்டு தூங்கினோமா, தோத்திரம் போட்டு வேலை முடிச்சிட்டோமா, நாளைய பார்த்துக்கலாம். சில ஆட்களுக்கெல்லாம் நாளைக்கு என்னத்தை சாப்பிட, என்னத்தை வைக்க, ஐயோ அதே ஒரு பெரிய கவலையாக போயிடுது. சாம்பார் வைக்கவா, புளி குழம்பு வைக்கவா, கறியை வைக்கவா, குடும்பத்தில் பல பேருக்கு இந்த பிரச்சனை தான் பயங்கர பாடுகளாக இருக்குது. இல்லை, பச்சை குழம்பே திரும்பி வைக்கவா, இல்லைன்னா சரி ஃப்ரிட்ஜில் வச்சதையே வச்சு எடுத்து சூடு பண்ணி கொடுக்கவா, அப்படின்ற ஒரு பெரிய பாடுகளும் கவலைகளும் பல பேருக்கு இருக்கிறது. தோத்திரம். சிலருக்கு பீரோவை திறந்து கவலை, எதை போடன்றது ஒரு பெரிய கவலையாக இருக்குது. இதை அன்னைக்கு போட்டோமே, இது அன்னைக்கு. நமக்கு ட்ரெஸ்ஸு கவலை, பல கவலை இல்லை. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க,
சந்தேகமே படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அதை செய்யுங்களேன். கர்த்தர் அழகா உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி தருவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போஸ்தலர் 2:12 பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டு பெந்தைக்கோஸ்தே நாள்ல எல்லாம் அந்நிய பாஷை பேசி பயங்கரமா ஆவியில நிரம்புறாங்க. இதெல்லாம் பார்த்த மக்களுக்கு என்னதான் வருது? சில நேரம் ஆவிக்குரிய அனுபவம் நம்மை சந்தேகப்படுத வைக்கிறது இல்ல. ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் எக்ஸ்பீரியன்ஸ் டவுட் பண்ண வைக்குது இல்ல. சில நேரம் என்ன இந்த ஆள் ஒரு மாதிரி குதிக்குது, நக்கன்னா ஒரு மாதிரி சைஸா பேசுறாங்க. ஆமா, சில நேரம் அபிஷேகத்துல நிரம்ப பண்ணுகிறது, அந்நிய பாஷை பேசுறது டவுட் பண்ண வைக்குது சில ஆளை. இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சந்தேகப்பட்டு சொல்லிக் கொண்டார்களாம். பிரமித்து சந்தேகப்பட்டார். என்ன இது சரியான ஸ்பிரிட்டா? சந்தேகம். சந்தேகத்தை மாதிரி ஒரு பொல்லாத பேய் உலகத்திலே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பொறாமை எப்படி ஒரு எலும்பு உருகியோ அதே போல சந்தேகம் குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பிள்ளைகள் பெற்றோருக்கோ, சபையிலையோ சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது அப்படியே நம்மளை உருக்கிரும், நம்மளை தூங்க விடாது, நிம்மதியா இருக்கவே விடாது. கரெக்டு தானா? ஒரு சட்டுன்னு ஒரு ஃபோன் வந்துட்டு டக்குன்னு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்டுக்காம இருந்தாலும் வீட்டம்மாவுக்கு யார் அடிச்சா என்ன மிஸ்டேக்கால் வந்துச்சு அதை பார்த்து முடிக்கிற வரைக்கும் நிம்மதியா போயிடும். பார்த்திருக்கீங்களா? ஹலோ, அது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அது என்னதான் இருக்கும், அது ஏதா இருக்கும், யாரா இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாராக இருந்தாலும் சரிதான். அது யாருன்னு சொல்லி அதுக்குரிய விவரத்தை சொல்லாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு மண்டை வெடிக்குமா வெடிக்காதா சொல்லுங்க. அப்போ சந்தேகப்படுற சூழ்நிலையும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது. கிளியர் பண்றதையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சரி, வேதத்தில் சந்தேகப்பட்ட ஒரு 3-4 பேரை வேகமாக நான் சொல்றேன். எல்லாம் நமக்கு தெரிந்த நபர்கள் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:17 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. லூக்கா 1:18 வாசிப்போம். லூக்கா 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். ஆதியாகமம் 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுருளுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். இது ஒரு 3 பேர், ஆபிரகாம், சாராள், சகரியா. இந்த 3 பேர் நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல், நல்ல பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான்கள், ஆசாரியாராக இருந்தவர்கள், ஆண்டவருக்கு பிரியமா இருந்தவர்கள், சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டவர்கள். இந்த 3 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு அவிசுவாசமா இல்லை சந்தேகமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது உள்ள யோசிச்சு பாருங்க. நான் 90 வயது, நான் 100, அவ 90. சகரியா சொல்றாரு, எனக்கு இவ்வளவு கிழவனா இருக்கேன். இந்த 3 பேருக்குள்ளேயும் ஒரே பிரச்சனை தான். என்ன? எப்படி இது நடக்கும், எப்படி இது சாத்தியமாகும் என்கிற ஒரு பெரிய சந்தேகம். ஆபிரகாம் முதல்ல சிரிக்கிறான், விசுவாசத்தின் தகப்பன். ஆனா பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது, அவர்கள் எழுதும்போது எப்படி எழுதுறார் தெரியுமா? அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் இருக்கு. பவுல் ஏன் அப்படி எழுதினாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏன் இங்க சிரிச்சாருன்னா சந்தேகம் வந்ததுன்னு அதுதானே சிரிச்சிருப்பாரு. சந்தேகம் வரலைன்னா சிரிப்பு வந்திருக்குமா? இது என்னப்பா, இதெல்லாம் சாத்தியமாகுமா? இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இது how is it possible? இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா? நம்முடைய சூழ்நிலையில் இது சாத்தியமாகுமா? ஆபிரகாமுக்கு ஒரு சிரிப்பு வருதுன்னா சந்தேகம். சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் காலம் சென்ற காரியங்கள், முடியாது என்று உலகம் முற்றுப்புள்ளி வைத்த காரியங்கள், உலகம் இது நடக்காதுன்னு சொன்ன பல காரியங்கள், இந்த ராத்திரி வேளை நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆபிரகாம் நகைத்தான், சாராள் நகைத்தாள், சகரியா இது எப்படியாகும்
என்று சொன்னார். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். நெடுநாள் நடக்காத ஒரு சம்பவங்கள், நெடுநாள் சாத்தியமாகாத பிரச்சனைகள், how is it possible? இந்த சந்தேகம் உங்களுக்குள்ள அப்படி டெப்தா உங்கள் ஆள் மனதில் போய் உட்கார்ந்து இருக்குமானா, இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கடாட்சித்து சாராளை கடாட்சி ஆபிரகாமுக்கு இரக்கம் செய்தவர், சாராளுக்கு கண்ணோக்கமாய் இருந்தவர், சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தவர், உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலை என்னது? நடக்காது, வைக்காது, எல்லாம் செய்யாது, இதுதான். அதனாலதான் சந்தேகம் வருது, சிரிப்பு வருது, நடக்காதுன்ற சூழ்நிலை. இது சூழ்நிலை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் சூழ்நிலையை பார்க்க கூடாது, கர்த்தரை தான் பார்க்கணும். வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாமுக்கு? ஆதியாம் 15:4-5-6, ஆதியாம் 12:1-4, ஆதியாகமும் அதனுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி, ஆதியாகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 4 வசனங்கள். இதுல எல்லாமே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகம் 17ஆம் அதிகாரம் எல்லாத்துலயுமே வாக்குத்தத்தம் இருக்கு. சூழ்நிலை நீண்ட கால பிரச்சனை, நீண்ட கால போராட்டம், நடக்காத சாத்தியம் இல்லாதது, இது சூழ்நிலை. ஆனா வாக்குத்தத்தம், நீ பெருகுவாய், நீ ஆசீர்வாதமா இருப்ப, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ உன்னை திரளா பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல கடலின் மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். இது வாக்குத்தத்தம். சூழ்நிலை இல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்த்து அறிக்கை பண்ணி இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோட சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு மாற்றித்தர அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியத்தில் மேக்சிமம் நம்ம பார்த்து பார்த்தே விசுவாசித்து பழகிட்டோமா, பார்த்து பார்த்தே நம்பி பழகிட்டோமா? இது செஞ்சாதான் நம்ம நம்புற மாதிரி நம்முடைய வாழ்க்கையே இருக்கு. இல்லாத இடத்துல ஆண்டவர் சாம்பலில் இருந்து ஈசாக்க உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். ஒண்ணுமே இல்லாத ஒரு சாம்பல்ல இருந்து 1000 ஈசாக்க அவரால் உருவாக்க முடியும்னா, இன்னைக்கு நம்ம ஒரு விசுவாசத்துக்குள்ள வருவோம். சந்தேகங்கிற ஒரு பெரிய டிசீஸ், அந்த வியாதி இருக்கு பாருங்களேன், அதை இன்னைக்கு தூக்கி தூர போட்டுட்டு, ஏசப்பா இன்னைக்கு சூழ்நிலை இப்படிலாம் இருக்கலாம், என் வீட்டில், என் ஃபேமிலியில், பிஸ்னஸில் எல்லாம் சரியில்லாத மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம், இதை சொன்னேன் நிறைவேற்றி தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. உயர்ந்ததை தாழ்த்துவீர், தாழ்ந்ததை உயர்த்துவீர், பட்டு போனதை தலைக்க பண்ணுவீர், தலைத்ததை பட்டு போக பண்ணுவீர், வெளியின் விருட்சங்கள் எல்லாரும் கண்கள் காணும்படி இதை சொன்னேன் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, எனக்கு செய்வீங்க. நான் இப்போ இருக்கிறத நான் பார்க்க போறதில்ல. வலது கரத்தை உயர்த்துங்க, நான் சந்தேகப்பட போறதில்ல, அவிசுவாசப்பட போறதில்ல, நம்பிக்கையோட ஜெபம் பண்ண போறேன். கையை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சந்தேகம்லாம் இன்னைக்கு போயிட்டோம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. யாத்திரா 3:11 பாருங்க, நியாயாதிபதிகள் 6:15 வாசிக்கலாம். யாத்திரா 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு கிதியோன், அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ரொம்ப ஹம்பிளா பேசுற மாதிரி இருக்குல்ல ரெண்டு பேரும். இது ஹம்பிளா பேசுறதுக்கு அர்த்தம் இல்ல, இது சந்தேகம். நான் எப்படி, நான் எம்மாத்திரம், நான் எப்படி இத்தனை லட்சம் மக்களை கொண்டு போய் நான் விடுவிக்க முடியும்? நான் எப்படி பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்க முடியும்? நான் எப்படி போய் இந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வர முடியும்? நான் திக்குவாயி மந்த நாவு, நான் எம்மாத்திரம். கிதியோன் சொன்ன சேம் ஸ்டேட்மெண்ட், நான் எம்மாத்திரம். இது தாழ்மை அல்ல, உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளுகிறீங்க அப்படின்றதும் கிடையாது. இது சந்தேகம், பியூர்லி டவுட். இதெல்லாம் நம்மளை உங்களுக்கு இருக்குதா? என்ன வச்சு எப்படி, நான் எப்படி குடும்பத்தை நடத்த போறேன்? நான் எப்படி இந்த தொழிலை நடத்த போறேன்? நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போறேன்? நான் எப்படி இந்த வியாபாரத்தை செய்ய முடியும்? என்னால எப்படி ஆண்டவர் செய்ய முடியும்? நான் எப்படி, எனக்கு இது இன்னுமே பழக்கம் இல்லை, பைபிளே தெரியல, எனக்கு இதுவே ஒன்றும் இல்லை. டவுட்டட் பர்சனாக தான் இருக்கிறாங்க பல பேர். என்னாலலாம் முடியாது பிரதர்.
நானா? ஏதாவது ஒரு காரியம் ஊழியத்தில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு யாராவது ஒரு ஆளை பார்த்து சொன்ன நானா என்ன? விட்டுருங்க. முதல் சொல்கிற நம்ம மக்கள் யாராவது எதையாவது ஒன்று செய்ய சொல்லிட்டா சொல்கிற விட்டு நானா அப்படின்னா என்ன? தாழ்மை இல்லை, சந்தேகம். நான் செஞ்சுக்குவேனா? என்னால் முடியுமா? அதில் போய் நின்னா பயப்படாமல் கை நடுங்காமல் பாடிடுவேனா? பேசிடுவேனா? சொல்லிடுவேனா? நடத்திடுவேனா? சில ஆள் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்குது? ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை ஏன் எடுக்காம தட்டி கழிக்கிறாங்க தெரியுமா? பொறுப்பு வந்துட்டுனா, உத்தரவாதம் வந்துட்டுனா சந்தேகம். நம்ம எல்லாம் நடக்காது. சில ஆட்களுக்கு சில ஆளை கூடயே கூட்டிட்டு போனா தான் முடியும், தனியா செய்யாது. சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? சில ஆட்களுக்கு தனியா ஒர்க் பண்ணவே பழக்கமே இருக்காது, தனியா போய் சாதிக்கிறதுக்கு பழக்கமே இருக்காது. யாராவது ஒரு ஆள் இருந்தால் தான் வண்டியே ஓடும். சிலருக்கு டவுட்டட் பர்சன், ஏதாவது ஒரு கூட ஒரு ஆள் இருந்தால் அப்படி முன்ன பின்ன நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சில ஆட்களுக்கு இருக்கும். சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு போயிடும். நம்ம லைஃப்பில் என்னைக்கும் உங்களை நீங்கள் டவுட் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் I can do all things through Christ who strengtheneth. என்னால் முடியும். அது பெருமை இல்லை. எப்படி முடியும்? இயேசு கிறிஸ்துவினாலே முடியும். அதுதான். என்ன நான் செஞ்சிருவேன் அப்படின்றது பெருமை. என்னால் முடியும். எப்படி? இயேசுவின் மூலியமா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவ்வளவுதான் சாத்தியம். ஆமா. குடும்பத்தில் அப்படி இருக்கீங்களா? நான் எம்மாத்திரம், நான் சிறியவன், நான் தாழ்மை, நான் புழு தூசி. சில ஆட்கள்லாம் பயங்கரமா ஜெபம் பண்றீங்களா? நான் புழு தூசி, ஆண்டவரே நான் எம்மாத்திரம். இல்லை, அதெல்லாம் புழு தூசியெல்லாம் தூரத்துக்கு போடுங்க. சந்தேகப்படாதீங்க. முதல்ல உங்களை நினச்சி நீங்கள் முதல்ல சந்தேகத்தை விட்டுட்டு வெளியே வாங்க. முதல்ல உங்களை நம்புங்க. பக்கத்தில் பார்த்து உங்களை நம்புங்க. சொன்னீங்களா? திரும்பி பார்த்து இப்படி கையை நீட்டி உங்களை நம்புங்க. முதல்ல உங்களையே நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன? உங்களை குறித்து நீங்கள் முதல்ல சந்தேகப்படாதீங்க. நான் ஜெபம் பண்ணிடுவேனா? நான் பேசிடுவேனா? நான் ஊழியம் செஞ்சிருவேனா? நான் பொறுப்பு கொடுத்தா இதை பண்ணிடுவேன். ஏசப்பா எனக்கு பலன் தருவார். படிச்சிருவேன், எனக்கு கர்த்தர் கிருபை தருவார். பல பேருக்கு நான் அழகா இருக்கானாங்கிறதே சந்தேகம் இருக்கு. நீங்க அவ்வளவு அழகு தெரியுமா? ஏசப்பா உங்களை எவ்வளவு அழகா படைச்சு வச்சிருக்காரு தெரியுமா? ஐயோ, உங்களை மாதிரி அழகு உலகத்துல யாருமே கிடையாது. நீங்க அசிங்கமா இருக்கீங்கன்னு நினைச்சு உங்க முகத்துக்கு முன்னாடி நீங்க போய் நின்று உங்க மேக்கப்பை போட்டு அள்ளி வாரிகளே, எனக்கு அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஏன்னா சந்தேகப்படுறவன் தான் மேக்கப் அதிகமாக போடுவான். ஏசப்பா நம்மளை படைக்கும் போதே எப்படிதான் படைச்சிருக்காரு? அழகா படைச்சிருக்காரு. கல்யாண பெண்ணு எல்லாமே போடலான்னே பைபிள்ல இருக்கு இல்ல? ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்தமான பிள்ளை அவன் நகை நட்டு போடலாம், மேக்கப் போடலாம், பைபிள்லேயே வசனம் இருக்கு. அன்னைக்கு போடுறது தப்பு இல்லை. என்னைக்குமே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்காதீங்க, தயவுசெய்து நான் சொல்றேன். அது நல்லதில்லை. அது உங்களை குறித்த சந்தேகம். சிலருக்கு சொல்லுவாங்க என்கிட்ட, சில இதெல்லாம் போட்டால் தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டே கிடைக்குமாங்க. அது கான்ஃபிடென்ட் இல்லை, உங்கள் மேலே சந்தேகம். நம்பிக்கை நீங்கள் போடுற மேக்கப்பில் இல்லை, நம்பிக்கை கர்த்தர் மேலே. நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறவர் மேலே, உங்கள் மேலே இருக்கணும். அல்ல இல்லையா? சொல்லுங்க. ஏன் நீங்கள் இப்படி அசிங்கம் நினைக்கிறீங்க? சந்தேகப்படாதீங்க. உங்க புருஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டா நான் சரியில்லையோ, நான் அசிங்கமாக இருக்கணும், அதுக்காக நான் எங்கேயாவது போய் எதையாவது பண்ணிடாதீங்க. இருக்கிற அழகும் கெட்டு போயிடும். தயவுசெய்து நான் சொல்கிறேன், உங்கள் மாப்பிள்ளைக்காக நீங்கள் ஏதாவது போராடாதிருங்கள். உங்கள் மாப்பிள்ளைக்காக ஜெபம் மட்டும் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தேகப்படாதீங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க சிஸ்டர். சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க பிரதர். சொல்லுங்கள். நீங்கள் உங்களை குறைவே என்னாதீங்க சிஸ்டர்ஸ். உங்களை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், நரமுடி வந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க. ஆமாம், தோத்துறோம். சந்தோஷமாக இருங்க, சந்தேகமே பற்றாதீங்க. ஐயோ போச்சே அழகு, அடித்தாதான் என் மாப்பிள்ளை பிரிப்பு. உங்களை நீங்கள் நம்புங்க, சந்தேகப்படாமல். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆமாம், சூழ்நிலையை பார்த்து சந்தேகப்படாதிருங்கள், உங்களை குறித்து சந்தேகப்படாமல். உங்களை குறித்து முதல்ல சந்தேகம் வரக்கூடாது. நான் எம்மாத்திரம், நான் செஞ்சிருவேனா,
கர்த்தர் மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். ஒரு கிதியோனை கொண்டுதான் கர்த்தர் 300 பேரை கொண்டு வந்து கர்த்தர் பெலிஸ்தியர்களை கர்த்தர் 32,000 பேர் வந்தாங்க. வெறும் only 300%. 300 பேரை வச்சு கர்த்தர் முறியடிக்க வச்சுட்டார். பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அத்தனை முறை சந்தேகப்பட்டும் அடையாளத்தை கேட்டான். என்னுடைய நாமம் அதிசயம், போ, அடிச்சு விட்டாரு பாருங்க ஆண்டவர். உங்களை நம்புங்க, சூழ்நிலையை நம்பாதீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்புவோம். கடைசி அவனு சொல்றேன், யோவான் 20, 24, 25 வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோட கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோட சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். எல்லாருக்கும் தெரிந்ததுதான் தோமாவுடைய சந்தேகம். சில ஆட்கள் ஆண்டவரையே சந்தேகப்படுற ஆட்களும் இருக்கு. சூழ்நிலையை சந்தேகப்படும் சில குரூப்பு நம்மளை சந்தேகப்படுவாங்க, நம்மளால முடியுமான்னு. சில குரூப்பு டோட்டல் அவரையே போட்டு தாக்கிடுறது. ஆமென் சொல்லுங்க. தோமா இயேசுவையே சந்தேகப்பட்டான். இயேசு சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறியா? காணாத விசுவாசிக்கிற நீங்கள் தான் பாக்கியவான். காணாம எத்தனை பேர் என்ன நம்புறாங்க தெரியுமாப்பா? ஏன் இப்படி அவிசுவாசப்பட்ட, ஏன் இப்படி சந்தேகப்பட்ட தோமா? ஆனா இயேசு பாருங்க, எப்பயுமே அவிசுவாசப்படுறால, பலவீனப்படுறால, சந்தேகப்படுறால அற்பமா எண்ண மாட்டார். பார்த்துருக்கீங்களா? எந்த நேரத்திலையும் கடிந்து கொள்ளுவார். ஒழுங்காரு, சந்தேகப்படாதன்னு திட்டுவார். ஆனா அற்பமா எண்ண மாட்டார். ஏசப்பாவுடைய கேரக்டர் அதான். நம்முடைய ஆண்டவருடைய விசேஷித்த கேரக்டர். ஒருத்தன் பலவீனப்பட்டான்னா அவனை அற்பமா எண்ண மாட்டார். அவனை ப்ரூவ் பண்றாரு பாருங்க, இல்ல அவனுக்காக பிரயாசப்படுறார். சரி தோமா வந்து மீண்டும் அவனுக்கு தரிசனமாகி விழாவில் போடு. அவன் நம்மளாம் இருந்தால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்திருப்போம்? கூமுட்டை கூட 3.5 வருஷம் சுத்துச்சு, ஒரு கூறுமே இல்லை பாரு. இதெல்லாம் வச்சு நான் எழுப்புதலை பார்க்க, இவனுங்களை வச்சா நான் எழுப்புதலை கொண்டு வரேன், கொடுமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க, உண்மைதானே? கூட இருக்கிற அந்த குரூப்புகளை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியல. எனக்கும் இருக்கு சில நேரம் அப்படி தோத்திரம் அப்படி இருக்குது சில நேரம். இயேசு எப்படி சமாளிச்சாரு அந்த பலவீனங்களை? வந்து அற்பமா என்னாம திருப்பி தரிசனமாகி அந்த அவனுக்காக ஆண்டவர் விழாவை போடுப்பா, விரல போடுன்னு சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு அந்த ஒரு தோமாவை இந்தியாவுக்கு கர்த்தர் அனுப்பி அந்த ஒரு ஆளை வச்சு இன்னைக்கு கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் நம்முடைய தேசத்தை தெரிந்து கொண்டிருப்பாரானா எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சந்தேகப்பட்டான் என்று சொல்லுகிறோம், ஆனா அந்த சந்தேகம் ஒரு முறை தான் அதை கர்த்தர் கிளியர் பண்றார். இந்த இரவு நான் சொல்றேன், சூழ்நிலை உங்களை சந்தேகப்படுத்த வைக்கிறதா? உங்களையே நீங்க சந்தேகப்படுறீங்களா, இல்லைன்னா கர்த்தரையே சந்தேகப்படுறீங்களா? என்னை விசுவாசிங்க, அவர் சொன்னதை செய்வார், சொன்னதை நிறைவேற்றி தருவார். இந்த மாசம் எல்லா கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா நடத்த போறார். கண்களை மூடுவோமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.